Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில செஞ்சா சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு பூண்டு எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல 1/2 கப் பூண்டு எடுக்கறீங்களோ அதே கப்ல 1/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே வச்சிட்டு இந்த வெங்காயம் பூண்டு லைட்டா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதல காரத்துக்கு நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாயை 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்டுலயே அது நல்லா வதங்கிடும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தான சட்னியை அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா அரைச்சிருக்கணும். இந்த சட்னி இருக்கட்டும். இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னி சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே வச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது கொதிக்க ஆரம்பிச்ச உடனே லைட்டா இந்த மாதிரி பபிள்ஸா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர டைம்ல ஸ்டவ் லோ ஹீட்ல மாத்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நமக்கு சட்னில இருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னியோட திக்னஸ் பாருங்க, இந்த மாதிரி இருந்தது அப்படினா கரெக்ட்டா இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ராகி இட்லி, சிகப்பு இட்லிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.